நான் இந்த டிஷ்ஷுக்கு வந்துங்க நான் கெட்டி வெள்ளை அவல் வந்து நான் 1 கப் எடுத்துருக்கேங்க. நான் வெள்ளரிக்காய் வந்துங்க நான் 1 காய் எடுத்துருக்குறேங்க. நான் இந்த வெள்ளரிக்காய் வந்துங்க நான் 2ஆக கட் பண்ணியிருக்கிறேங்க. நான் இது பெரிய வெள்ளரிக்காய்ங்க, இது ஒன்றும் தேவையில்லைங்க. அதனால் ஆஃப் இது மட்டும் எடுத்துக்கிட்டுங்க. இதை நாம் வந்துங்க இந்த பீட்ரூட் திருவுறதில் திருவிக்கலாங்க. நான் வெள்ளரிக்காயை இந்த மாதிரி நான் பீட்ரூட் திருவுறதில் திருவிக்கிட்டேங்க. நான் அவல் வந்துங்க 2 தடவை நான் கழுவிங்க ஃபுல்லாக தண்ணி நான் ட்ரை பண்ணி வச்சுருக்கிறேங்க. நான் இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ நம்ம இந்த அவல் வந்து நல்லா வடித்து வச்சுருக்கிறோம் இல்லைங்க, தண்ணியெல்லாம் இருத்து. இந்த இதில் வந்து நம்ம இந்த வெள்ளரிக்காய் துருவுனதை நம்ம போட்டுக்கலாங்க. நான் அரை வெள்ளரிக்காய் தான் நான் இன்றைக்கி போட்டிருக்கிறேங்க. நான் 1 கப் அளவுக்கு. நீங்கள் அவல் வந்து ஊற வச்சிடாதீங்க, ஏன்னா வெள்ளரிக்காய் துருவுனதுலேயும் தண்ணி இருக்குங்க. இதை நம்ம மிக்ஸ் பண்ணால் அந்த இது அவல் வந்து அந்த தண்ணி அதுக்கு சரியாக இருக்குங்க. இது நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. நான் வெள்ளரிக்காயும் துருவுனதையும் பாருங்கள் அந்த அவளையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேங்க. இது அப்படியே வந்துங்க 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. ஆனால் அடுப்பில் ஒரு வடச்சட்டி வச்சுங்க கொஞ்சமாக எண்ணெய் போட்டிருக்குறேங்க. நான் அதுலேயே பாருங்கள் கடுகு போட்டுட்டுங்க. ஜீரகம் வந்து நான் 1 டீஸ்பூன் போட்டுருக்குறேங்க. உளுத்தம்பருப்பும் நல்ல பருப்பும் போட்டுட்டுங்க. பாருங்கள் இஞ்சி கொஞ்சம் நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் போட்டுட்டுங்க. பெரிய வெங்காயம் வந்துங்க ஒரு 2 வெங்காயங்க, வரமிளகா பச்சை மிளகா 1ங்க, வரமிளகா 4ங்க, கொஞ்சம் கருவேப்பிலை தலைங்க, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த அவல் போட்டுடலாங்களா? இதுக்கு தேவையான நம்ம சால்ட் போட்டுக்கலாங்க. பாருங்க நான் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூளுங்க, இதை போட்டு நல்லா கலக்கிக்கலாங்க. இப்போ நானும் 1 ஸ்பூன் வந்துங்க நிலக்கடலை போடுறேங்க. நான் வறுத்த நிலக்கடலைனாலும் நான் இப்போ போடுறேங்க. நீங்கள் வறுக்காத நிலக்கடலையாக இருந்தால் ஃபஸ்ட்டே போட்டுருங்க. போட்டுட்டுங்க ஒரு அரை எலுமிச்சம்பழங்க புழிஞ்சு விட்றேங்க. புழிஞ்சு விட்டுட்டுங்க நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, எலுமிச்சம்பழம் போட்டு நல்லா கலக்கிட்டுங்க. நான் அடுப்பு இப்போ ஆஃப் பண்ணிட்டேங்க. நான் பாருங்க ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து தேங்காய் துருவலுங்க, கொத்தமல்லி தலைங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஒரு ஹெல்த்தியான வெள்ளரிக்காய் அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஒரு அருமையான ஒரு டிஷ்ஷுங்க. நல்லா டேஸ்டாகவும் இருக்குதுங்க, நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குதுங்க. இது காலையில் நேரம் சாப்பிட்டா அவ்வளோ ஒரு உடம்புக்கு நல்லதுங்க.